இதுக்கு தான் செத்தே போயிருக்கலாம். சாக கிடந்த உன்னை காப்பாத்தி செத்து போன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? அவங்களுக்கு உன் மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. இப்போ மேலும் மேலும் வெறுப்பா மாறிட்டே இருக்கு. ஆனா உன் மேல அன்பு இல்லாமலாம் இல்ல. நர்ஸு கால் பண்ணி சொன்னதும் எப்படி பதற அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்கன்னு தெரியுமா? என்ன மகா சொல்ற? அண்ணி உன்கிட்ட பேசுறதுக்கும் அவங்க செயலுக்கும் சம்பந்தமே இல்ல. ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை கட்டிட்டு சாமி முன்னாடி மனமுருக வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க பிழைக்கணுங்கிறதுக்காக. எல்லாத்தையும் நாங்க எங்க கண்ணு முன்னாடி பார்த்தோம். கவலைப்படாதீங்க ஜீவா, அக்காவுக்கு கண்டிப்பா உங்க மேல அன்பு இருக்கு. அதை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு அதை காட்டிட்டா போதும். அன்னைக்காக நீ நிஜமாவே உயிரை விட துணிஞ்சிட்டியா? வெண்ணிலா என்ன வெறுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் அவ்வளோ கெட்டவன். ஆனால் இப்போ இல்லை, வெண்ணிலா கூட வாழணும், மதியை நல்லா வளர்க்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. அதுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்பட நான் தயாராக இருக்கேன். சரி, நீ நல்லவன், திருந்திட்ட, மாறிட்ட, இது எல்லாமே நாங்க நம்புறோம். அதனால அண்ணிய உன் கூட நாங்க சேர்த்து வைக்கிறோம். என்னம்மா, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன மகா பேசுவேன்? எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. கடவுளே, இந்த விஷயம் உண்மையா இருக்க கூடாது. எது? ஜீவா உன் பையன் இல்லைன்ற விஷயமா? இல்ல, வெண்ணிலாதான் ஜீவாவோட பொண்டாட்டிங்கிற விஷயம். அது அப்படி சொல்லக்கூடாதுமா. வெண்ணிலா அண்ணிதான் உன்னோட மருமகங்கிற விஷயம் உண்மையா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. நீங்க எல்லாரும் எத்தனை தடவை ஷாக் ஆனாலும், இது கெட்ட கனவா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும், இதுதான் உண்மை. இந்த உண்மைய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மகா சொல்ற? இப்படி ஒரு இடிய என் தலையில இறக்கிட்டானே அந்த ஜீவா. ஐயோ அகிலா, உனக்கும் அக்காவுக்கும் அந்த வெண்ணிலா தான் டைரக்ட் அண்ணியே. நல்ல வேலை, அந்த விதத்துல நான் தப்பிச்சேன். எனக்கு பையனாவும் உங்களுக்கு கூட பிறந்தவனாவும் இந்த குடும்பத்துக்கு அவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப வெண்ணிலாவுக்கு புருஷனாவும் மதிக்கு அப்பனாவும் அவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படி அவனால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது? ஒரு பொண்ணை பாத்துக்க முடியாதவன் எதுக்கு கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை வீணடிக்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நான் கேட்டுட்டேன். இப்போ அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு, பொறுப்பா இருக்காரு. நீங்களும் அப்பப்ப பாக்குறீங்க தானே, அவர் திருந்திட்டாருமா. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற மகா? வெண்ணிலா மதியோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் கூட பிறந்த அண்ணன் தானு உன் மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்வீங்களான்னு உன்னையும் அகிலாவையும் ஒரேடியா வெட்டி விட்டுருவாங்க. அம்மா, உண்மை தெரிஞ்சா கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, திட்டுவாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி நடந்தா அவரும் கதிரும் பாத்துக்கிட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. இல்ல மகா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. ஏற்கனவே சம்பந்தி அம்மா உன்னையும் அகிலாவையும் அவங்க குடும்பத்துல இருந்து வெளியில அனுப்பணும்னு காரணம் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா பத்திரகாளியாகி ஆடு ஆடுன்னு ஆடிடுவாங்க. அகிலாவை தான் அவங்க உள்ளேயே சேர்த்துக்கலையே, அப்புறம் எப்படிமா வெளியே அனுப்புவாங்க? இந்த நகைச்சுவையை இப்ப அவாய்ட் பண்ணிடலாம். அக்கா, நம்ம தான் ஜீவா அண்ணனோட குடும்பம்னு அன்னைக்கு தெரியுமா? தெரியாது. அவர் ஒரு அனாதன் தான் சொல்லியிருக்கிறதா சொன்னாரு. அப்பாடா, இப்போதைக்கு இது ஒண்ணு மட்டும்தான் நல்ல விஷயமே. அப்ப கடைசி வரைக்கும் இந்த கஞ்சமல ரகசியத்தை நாம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தணும், அப்படிதானே? போய் ரொம்ப நாள் நீடிக்காது கோகிலா. ஏற்கனவே நம்ம மகா கல்யாணத்துல நாம சொன்ன பொய்க்காக இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறோம். ஜீவாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
அப்படி ஒரு பையன் எனக்கு பிறக்கல. இத நான் நம்புறேன். இதான் உண்மை. இததான் நீங்களும் நம்பணும். அண்ணன் பாவம்மா, பொண்டாட்டி குழந்தை கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. நாம தான் எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும். அதான் வெண்ணிலாவே அவன் லட்சணம் தெரிஞ்சு அவன் கூட வாழ பிடிக்காம டைவர்ஸ் வாங்கி வச்சிருக்கான்னு சொன்னியே மகா. வெண்ணிலாவுக்கே விருப்பம் இல்லாதப்போ நீயும் நானும் என்ன பண்ண முடியும்? மதிய பத்தி யோசிச்சியா? ஒருத்தர் யாருன்னு தெரியாமலே மதி அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. அவங்க ரத்த பந்தம் தான் அவங்கள இணைச்சிருக்கு. அவளுக்கு அவ அப்பா வேண்டாமம்மா. நீ எங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்த. ஆனா அப்பா இல்லாம நாங்க 3 பேரும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு உனக்கு தெரியுமா? மதிக்கு அந்த நிலைமை வேண்டாமா? எல்லாத்துக்கும் மேல அண்ணா அன்னிக்காக உயிரை விட துணிஞ்சிட்டாரு தெரியுமா? உன்னால நான் மாட்டிக்க கூடாது. மதிக்கு நான் வேணும். அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். உனக்காக பணம் கட்டினேன். உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னேன். இதுக்கு மேல அண்ணன் திருந்திட்டாருன்னு எப்படி நிரூபிக்கணும்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க? என்ன மகா சொல்ற? நிஜமாவே விஷத்தை குடிச்சிட்டானா? வெண்ணிலா அன்னைக்கு பிடிக்கலனாலும் வந்து பணம் கட்டி காப்பாத்திட்டு போயிருக்காங்க. அக்கா சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் மேல பாசம் இருக்குமா? சரி, ஜீவா உயிரை விட துணிஞ்சான். மதிக்கு அப்பா வேணும். அவன் மேல பாசமா இருக்கான். எல்லாம் மகா சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கணுமே. வெண்ணிலாதான் ஜீவாவை வெறுக்கிறாளே. அவங்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காத மகா. அந்த ஜீவாவால இந்த குடும்பம் என்னெல்லாம் அவஸ்தைப்பட போகுதோ. ஜீவா அண்ணனும் நம்மளோட குடும்பம் தாமா. இனிமே பிரிச்சு பேசாத மகா. அவன் என் பையன். அவன் எப்படி வேணா பொழைச்சுப்பான். ஏன்னா நான் பொம்பளை பிள்ளைங்களை பத்தி தான் இப்ப கவலைப்பட முடியும். இந்த தப்பதாம எல்லாருமே பண்றாங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறைய பொறுப்பையும் நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். ஆனா அண்ணனை நம்ம ஒழுங்கா வளர்க்காததுனாலதான் வெண்ணிலா அண்ணியும் மதியும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க.